இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது ஒரு தொலைக்காட்சியில். அந்த தொலைக்காட்சியில் அந்த ப்ரோக்ராமு என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே அந்த நிகழ்ச்சி என்னன்றது தெரியும். மொத்தமாக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருக்கும். இப்போல்லாம் ஒரு டிவிலையும் ஒரு பஞ்சாயத்து வச்சுட்ருக்காங்க. கணவன் மனைவி 2 பேர் உக்காந்துருக்காங்க. ஒரு கள்ளக்காதலரும் உட்காந்துருக்காரு. அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, நீ கணவன் கிட்ட போறியா கள்ளக்காதலன் கிட்ட போறியா? எப்படி நம்ம கலாச்சாரம் எப்படி போகுது பாருங்க. அந்த அம்மா உடனே சொல்லுது, இல்லை இல்லை நான் புருஷனோட இருக்கல, என்னை அவரை கொடுமைப்படுத்துறாரு, என்ன பண்ணுறாரு, நான் இவரு கூடயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், 4 சுவருக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் இப்படி வந்தது? ஒன்றும் இல்லைங்க. அதே தொலைக்காட்சியில் காதலர் தினத்துக்கு சிறப்பு சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி போடுறான். அதில் சிறப்பாக என்ன சொல்கிறான்னா, அன்னைக்கு கள்ளக்காதலை பற்றி பேசுகிறாங்க. 2 கள்ளக்காதலர்களை கூப்பிட்டு ஒரு காதலர் தினத்துக்கு கூட இப்படி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கும் என்று சொன்னால் இந்த ஊடகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது?